வணக்கம் நேயர்களே. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தமிழகத்தின் தென் கடற்கரை கோடியான குமரி மாவட்டத்தில் குறும்பனை என்ற கிராமத்தில் பிறந்து கடற்கரையோர கிராம மக்களின் வாழ்வியல் துன்பங்களை நாவல்களாக, சிறுகதைகளாக, கட்டுரைகளாக படைத்து தற்பொழுது இலக்கிய உலகத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை பெற்று வரக்கூடிய குறும்பனை பெர்லின் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோடி சமூகத்தை சமவெளி சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய பொதிகை தொலைக்காட்சிக்கு நெய்தல் சமூகத்து மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக சார். அதாவது குமரி மாவட்டத்தினுடைய கடற்கரை கிராமங்கள்ங்கிறது உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு கிராமங்கள். ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையில் இருக்கக்கூடிய இந்த 48 கடற்கரையோர கிராமங்கள் மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கிராமங்கள். அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த கிராமங்கள் எப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்குது, அதை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்குங்க சார். கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா 4 நிலங்களை கொண்ட மாவட்டம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதில் நெய்தல் மிகப்பெரிய அளவிற்கான வளம் கொளிக்கக்கூடிய கடலையும் கடல் வளங்களையும் கொண்ட பகுதிகள். மற்ற தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த 72 கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ளால 3 லட்சம் மக்கள் கடலுக்கும் கடற்கரை சாலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 200 மீட்டர் நிலப்பகுதிக்குள்ளால 72 கிலோமீட்டர் நீளத்தில் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள். இவர்கள் தொழில் சார்ந்து பிழைப்புக்காக வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. பாரம்பரியமாகவே கடல் தோன்றிய காலத்திலிருந்தே அந்த கடலோர பகுதியில் கடல் வளங்களை நம்பி கடல் வளங்களை உபயோகப்படுத்தி இந்த மக்களுக்கு கடல் உணவை உணவாக கொடுப்பதற்கும் புரதச்சத்துக்களை கொடுப்பதற்குமான ஒரு பாரம்பரியமாக தோன்றிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் அந்த கடலையும் கடற்கரையையும் விட்டு வேறு எங்கும் இடம்பெயர்ந்து போகக்கூடிய அளவிற்கானது இல்லை. இவங்களே முழுக்க முழுக்க அந்த கடலுக்கும் கடற்கரைக்கும் சொந்தக்காரர்களாக இருந்து அங்கேயே தங்களுடைய இல்லங்களை அமைத்து கொண்டு தங்களுடைய வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டு தங்களுடைய அத்தனை அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம். கன்னியாகுமரி மாவட்டத்தையே கடற்கரை மாவட்டம் என்றுதான் அழைப்பார்கள். அந்த அளவிற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரையை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். இன்னொன்று, வேறு அந்நிய நாடுகளினுடைய ஊடுருவல்களோ அல்லது தீவிரவாத அச்சுறுத்தல்களோ கடல் வழியாக நிகழ்ந்து விடாமல் தடுப்பதற்கான ஒரு அரணாகவும் ஒரு கோட்டையாகவும் ஒரு சம்பளம் வாங்காத எல்லை பாதுகாப்பு படை வீரர்களாகவும் இந்த மக்கள் பாரம்பரிய பூர்வீக குடிமக்கள் வாழ்கிறார்கள் என்பதே மிகச்சிறப்பான ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இது ஒரு சமூகவியல் பார்வையில் நீங்கள் இதை குறிப்பிட்றீங்க. அதே நேரத்தில் ஒரு வரலாற்று பின்னணியில் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், நீரோடியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய தூத்தூர் போன்ற பல பகுதிகளாக இருக்கட்டும், ஒரு வரலாற்று சார்ந்த பல்வேறு விழுமியங்களை கொண்ட ஒரு சிறப்பிடங்களாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். பார்த்திங்கன்னா லெமூரியா கண்டம் கடல் கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி கண்டம் கடல் கொண்டது அப்படின்னு. அதில் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகள் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பகுதிகள். பார்த்திங்கன்னா ஏழ் குறும்பனை நாடு, ஏழ் தெங்க நாடு. ஏழ் குறும்பனை நாடுனா நான் என்னுடைய சொந்த ஊர் குறும்பனை. அந்த பாரம்பரிய அந்த லெமூரியா கண்டத்தினுடைய மிச்ச சொச்சம்தான் அது. ஏழ் தெங்க நாடுன்னு சொல்லக்கூடியது தேங்காய்பட்டணம் பகுதிகளை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இது அப்படி அதற்கான மிக மிக முக்கியமான வரலாற்று பின்புலங்களை பாரம்பரிய பின்புலங்களை கொண்ட பகுதிகளாக இருக்கிறது. அது மாதிரி தூத்தூர் போன்ற பகுதிகள்
ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவிற்கான இந்த சுறா மீன்களை பிடிக்கக்கூடிய மீனவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. குளச்சல் போல உள்ள பகுதிகள் பாரம்பரிய அறிவுகளை பயன்படுத்தி அது டச்சுக்காரர்கள் காலத்திலிருந்தே இங்கே டச்சு போர் நிகழ்ந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. 17ஆம் நூற்றாண்டிலேயே நடைபெற்ற போர்களை எதிர்கொண்டு அந்நிய நாட்டு படைகளை முறியடித்த ஒரு சமூகம் இந்த கடலோடி சமூகம் அப்படின்னு உள்ள ஒரு வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சவேரியார், புனித சவேரியார் போர்ச்சுகலிலிருந்து இங்கு வந்து மக்கள் மத்தியிலே பணி செய்த இடங்கள் 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு வரலாறுகளை கொண்ட ஒரு பூர்வீக வரலாறுகளை கொண்ட பகுதியாகத்தான் இருக்கு. கண்டிப்பாக குமரி மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கூற்றுகளின் மூலம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் இன்னொரு சிறப்பும் குமரி மாவட்டத்துக்கு இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய தென்கோடியாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டம், அங்கே வாழக்கூடிய மக்கள் ஒரு முறை மட்டும் மீன்பிடி தடை காலத்தை மீனவ மக்கள் பெறுறதில்லை, 2 முறை பெறுறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் அப்படி நிகழ்ந்தது, அது பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு பகுதி. அது 2 பக்கமும் கடல்கள் வந்து குவியக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இங்குதான் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குமரி மாவட்டத்திலிருந்து தான் இந்தியாவே இப்படி ஒரு முக்கோண ரீதியாக பிரிஞ்சு போகுது. கன்னியாகுமரியில் தொடங்கக்கூடிய வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அப்படியே மேற்கு வங்காளம் வரைக்கும் போகக்கூடியது கிழக்கு கடலோர பகுதி. இந்த பக்கத்தில் அரபிக்கடல், குமரிக்கடல், அது வந்து குஜராத் வரைக்கும் போகக்கூடியது மேற்கு கடற்கரை. அதில் வந்து இரு நிலவியல் ரீதியாக இந்த இந்தியா பிரிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏப்ரல் 15 மே 30 வரைக்கும் தடை காலம். அந்த மீன் உற்பத்தி செய்து மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலம் என்று அரசு தடை விதித்திருக்கக்கூடிய காலம். கேரளா போல உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜூன் 15 ஜூலை 30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 45 நாட்கள் தடை காலம். எங்களுக்கு என்ன சிறப்புன்னா இந்த 2ம் வந்து சேரக்கூடியது குமரிமுனையில். குமரிமுனை முழுக்க மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறதுனால இது 2 மீன்பிடி தடை காலத்திலும் அந்த குமரி மக்களினுடைய அந்த தடை காலம் இருக்குது அப்படின்னு உள்ளது தான் இந்தியாவினுடைய நிலவியல் ரீதியான ஒரு வரலாறு. கண்டிப்பாக கன்னியாகுமரி பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்குது. அந்த மாவட்டத்தில் ஒரு குறும்பனை என்ற கிராமத்தில் பிறந்து அந்த மாவட்டம் சார்ந்த பல்வேறு ஆய்வுகளை நீங்கள் செய்து படைப்புகளை உருவாக்கியிருக்கிறீங்க. குறிப்பாக கடல் அடி, சேலுகேடுங்கிற இந்த 2 நாவல்களையும் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. அதனுடைய கருப்பொருள் என்ன, எதை நீங்கள் மையமாக வச்சு அந்த நாவல்களை உருவாக்குனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கடலடி அந்த நாவலினுடைய விஷயம் என்னென்னா, ரொம்ப சிறிய, அதாவது வெளியிலிருந்து கடலோடி சமூகங்களை பார்க்கக்கூடிய சமவெளி சமூகங்களுக்கு கடலோடி சமூகத்தை பற்றியான ஒரு முன் எண்ணம் ஒன்று இருக்குது. ஏன்னா இவன் கடலுக்கு போவான், கடலுக்கு போன உடனேயே ஏகப்பட்ட பணம் கிடைக்கும், அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே ஊருக்குள்ளால் கொண்டு வந்துட்டு இவனுக்கு அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாது. அதனால் போய் குடிச்சிட்டு வந்து அவங்க சகோதரங்களுக்குள்ளாலே மாறி மாறி அடிப்பாங்க. அடிச்சிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் போலீஸுக்கும் வக்கீலுக்கும் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது. ஆனால் உண்மையிலே அது வல்ல கடலோடி சமூகத்தினுடையது. அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள், அடிப்படை தேவைகளிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள், கடலுக்குள்ளால் போகிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள். சமீபத்தில் கூட நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, ஒக்கி புயல் வந்த நேரத்தில் எந்த அளவிற்கு அந்த சமூகம் மிகப்பெரிய சிக்கலில் அனுபவித்தது அப்படின்னு. அதே மாதிரி சுனாமி நேரத்தில் கூட எந்த அளவுக்கு அவ்வளவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சமூகம். கடலடி நாவலில் நான் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறது, ஒருத்தன் தன்னுடைய பொண்டாட்டியை இன்னொருத்தன் அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக, அவனை பழி வாங்கிறதுக்காக கேரளாவில் இருந்து தொழிலை முடிச்சுட்டு ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்தவன் அந்த தன் மனைவியை அடித்தவன் கடலுக்கு உள்ளால தொழிலுக்கு போயிருக்கிறான், அவன் வரட்டும், அவன் வந்தான்னா அவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தடியோடு நிற்கிறான். அவன் கரையில் வர்றான். கரையில் வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு அலை எழுந்து அவனை கடலுக்குள்ளால இழுக்குது. அப்போ எத்தனையோ பேர் அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவனை கொன்னே தீருவேன், அவனை எப்படியாவது கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெறியோடு நிற்கக்கூடிய
அவன் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறத பார்த்ததுமே கையில் இருந்த தடியை போட்டுட்டு கடலுக்குள்ளால போய் அந்த யாரை கொல்லணும்னு நினைச்சானோ அவனை தூக்கி கரையில் கொண்டு வந்து கடத்திட்டு போகிறான். இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். மீனவ மக்களினுடைய கடற்கரையோர மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்களை அல்லது வாழ்வியல் துன்பங்களை ஒரு நாவல்களாக அல்லது படைப்புகளாக உருவாக்கி அதை பொது சமூகத்தின் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிம்பங்கள் கட்டமைப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய பொது புரிதலுக்கு ஒரு பார்வையில் சமூகவியல் பார்வையில் முன்வைக்கிறதுக்கு அது மிகப்பெரிய அளவில் ஒரு பங்களிப்பை நிச்சயம் செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் குமரி மாவட்டம் எதிர்கொள்ளக்கூடிய பிரதானமான ஒரு சிக்கல்ங்கிறது இயற்கை பேரிடர். குறிப்பாக கடல் அரிப்பின் காரணமாக பல்வேறு இயற்கை பேரிடர்களுக்கும் குமரி மாவட்ட மக்கள் குறிப்பாக கடற்கரையோர மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது பற்றி நீங்கள் சில பேரிடர் சார்ந்து சில ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்கிட்டு வரீங்க. அது பற்றி சொல்லுங்கள் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தீங்க, எனக்கு விவரம் தெரிந்தே கடந்த 20 ஆண்டுகளில் 200 மீட்டர் நிலப்பகுதி கடலுக்கு உள்ளால போயிருச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் குமரி கண்டம் கடலுக்குள்ளால கடல் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகளில் ஆய்வுகள் நடத்தி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சே 200 மீட்டர் கடல் பகுதி, அதில் இருந்த ஒரு 10 வரிசை வீடுகள், அதில் இருந்த மக்களினுடைய குடியிருப்புகள் எல்லாமே தூர்ந்து போய் கடல் கரைக்கு உள்ளால 200 மீட்டருக்கு மேலே உள்ள வந்துருச்சு. இன்னும் திரும்ப திரும்ப அந்த கடல் வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரையை, குமரி மாவட்டத்தினுடைய கடற்கரையை, அது குமரியினுடைய முகத்தையே சிதைக்கக்கூடிய அல்லது திசை மாற்றக்கூடிய ஒரு பேரிடராக பார்க்குறேன். ஆனால் கடலரிப்பு ஏற்பட்டு இந்த வீடுகள் அழியுது, அதனுடைய மக்களுடைய கிராமங்கள் அழியுது. இந்த இதுகளை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சாலும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் அதற்கான தீர்வு செய்ய வேண்டிய வழி இல்லை. அதனால தான் கடலரிப்பை தேசிய பேரிடராக அறிவிச்சாங்கன்னா அந்த தேசிய பேரிடருக்கான நிதியை கொண்டு வந்து கடலரிப்பை தடுப்பதற்கும், கடலரிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும், மறுகட்டமைப்புக்கான வழிகளை செய்வதற்குமான ஒரு வாய்ப்பு ஏற்படுங்கிறதுக்காகத்தான் மத்திய அரசு கடலரிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு ஒரு தீர்வை நாங்கள் வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக. அதாவது தன் நாட்டினுடைய குடிமக்கள் தொடர் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படுகிற போது, குறிப்பாக சுனாமியால் பாதிக்கப்படுறப்போ, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படுறப்போ, அது தேசிய பேரிடர்ங்கிற ஒரு வடிவத்தை அடைந்து நிவாரண பணிகளுக்கும் மீட்பு பணிகளுக்கும் மறுகட்டுமான பணிகளுக்கும் அந்த நிதி பெரிய அளவில் உதவிகரமாக இருக்குது. ஆனால் கடல் அரிப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தேசிய பேரிடர்ங்கிற ஒரு வடிவத்துக்குள்ளே அது வராமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு உங்களுடைய ஆலோசனை. அதே நேரத்தில் அது மாநில அரசனுடைய பேரிடராக அறிவிக்கப்பட்டால் அது அந்த மீட்பு பணிகளுக்கும் நிவாரண பணிகளை செய்கிறதுக்கும் மறுகட்டமைப்புக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்தையும் சொல்கிறீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை உள்ளடக்கி இருக்குது? இல்லை, ஏற்கனவே கேரளாவில் 2015 இந்த கடலரிப்பை மாநில பேரிடராக அறிவிச்சிருக்கிறாங்க. கடலரிப்பை மாநில பேரிடராக அறிவிக்கிறதன் மூலமாக என்ன ஆகும்னா, தேசிய பேரிடரில் உள்ள 10% நிதியை மாநில பேரிடருக்காக சேர்த்து மாநில அரசுகளே அந்த காரியங்களை செய்ய முடியும். அதே விஷயத்தை தமிழக அரசுக்கும் நாங்கள் கருத்துரு அனுப்பியிருக்கிறோம், பரிந்துரை கேட்டிருக்கோம், கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழக அரசும் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டார்கள். மாநில பேரிடராக அறிவிப்பதற்கான எல்லா முயற்சியும் தமிழக அரசும் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியரின் ஊடாக நீங்கள் அந்த கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் கடற்கரை சார்ந்த பல்வேறு ஆய்வுகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரீங்க. 14ஆம் நூற்றாண்டில் மத பரப்புரைக்காக வந்த ஒரு மத பரப்புரையாளர் அங்கே இடப்பற்றாக்குறை ஒரு மிக பெரும் சிக்கலாக இன்றைக்கு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடக்கத்திலேயே பதிவு செய்தீங்க. காணி விரிப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி மீன்பிடி வலைகளை உலர்த்துவதற்கும் காய வைப்பதற்கும் அது மீண்டும் அதை இணைத்து உருவாக்குவதற்குமான இடம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா உங்களுடைய கட்டுரைகளில் படிக்க முடிஞ்சது. அது பற்றி சொல்லுங்கள் சார். சவேரியார் இங்கே குமரி மாவட்டத்தில் மத பரப்புரைக்காக வந்த நேரத்தில் வலைவிரிப்பு காணி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். கடலோர பகுதிகளில் வலைவிரிப்பு காணின்னு ஏறக்குறைய 1000 மீட்டர் அளவிற்கான நிலப்பகுதி வலைவிரிப்பு காணிக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு உள்ள பதிவுகளை அவருடைய கடிதம் மூலமாக
பதிவிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அத்தனை சவேரியார் வந்து வலைவிரிப்பு காணி என்று நிறுவிய அத்தனை இடங்களும் கடலுக்குள்ளால் போய்விட்டது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து கொண்டு போக முடியலைன்னா தனியாரினுடைய பட்டா நிலங்கள் அப்படின்னு இருக்குது. அதனால அந்த வலைவிரிப்பு காணி இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த பஞ்சாயத்து மறுசீரமைப்பு பண்ணும்போது அந்த எல்கையையும் விரிவுபடுத்த வேண்டும் என்பது முறை. ஆனால் அந்த வலைவிரிப்பு காணியையும் விட்டுட்டு தான் அதுக்கு மேலே உள்ள பகுதிகளை தான் அந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகளாக கொண்டு வரணும்னு உள்ளது விதி இருக்குது. ஆனால் என்ன காரணமோ தெரியல, மற்ற மக்கள் அந்த இதில் நெருக்கடியாக வாழ்கிறதுனால அந்த பகுதிகளை வந்து விரிவடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் கடலோட ஒட்டி அந்த வலைவிரிப்பு காணி என்ற பகுதியே இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாகும். கண்டிப்பாக குமரி மாவட்டத்தினுடைய மக்கள் தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்துட்டு வந்த கடற்கரையோர மக்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே அவங்களுடைய தொழில்களை கூட செய்ய முடியாத அளவில் ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே சுருங்கிய ஒரு நிலை இயற்கையினுடைய கால ஓட்டத்தில் அதனுடைய சிதைவுகளுக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் குமரி மாவட்டத்தினுடைய கடற்கரையோர மக்கள் நீர் சார்ந்த பல்வேறு தேவைகளுக்கும் அவங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த அனைத்து விதமான முன்னெடுப்புகளை செய்வதற்கும் நீர் அனைவருக்குமே முக்கியம் என்றாலும் கூட கடற்கரையோர மக்கள் அவர்களுக்கு கடல் நீர் அருகாமையில் இருக்கிறதுனால அவங்க இயற்கையான நீரை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியம், அதுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள், ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அது பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் நீர் தேவை, ஆனால் கடற்கரை மக்களுக்கு இன்னும் அதிகமாக. ஏன்னா கடற்கரையோட ஒட்டி இருக்கிறதுனால நிலத்தடி நீர் முழுக்க வந்து உப்பாக மாறிப்போச்சு. மற்ற பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கிறது மாதிரி குளம், ஆறு, ஏரி இது மாதிரியான நிலத்தடி நீர் ஆதாரங்கள் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடற்கரை பகுதிகளில் வந்து நீர் ஆதாரங்கள் இல்லை. முழுக்க முழுக்க வெளியில் எங்கே இருந்தால் தான் நீரை கொண்டு வந்து நாங்கள் குடிக்கிறது, குளிக்கிறது, துவைக்கிறது, சமையல் செய்கிறது, பிற செலவுக்கு எல்லாத்துக்குமே வெளியிலிருந்து தண்ணீரை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. லோக்கலில் இருந்த எல்லா சோர்சஸும் நீர் ஆதாரங்களும் அழிஞ்சு போயிருச்சு. அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் வெளியிலிருந்து நீரை கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஏன்னா கடல் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வாழ முடியாது. கடல் தண்ணியை குடி தண்ணீருக்காக கடல் தண்ணீரை பயன்படுத்த முடியாது அப்படின்னு உள்ளது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால தான் நாங்கள் வெளியிலிருந்து நீராதாரங்களை கேட்டுப்படுறதற்கான ஒரு இதில் இருக்கிறோம். கடலோர பகுதி மிகப்பெரிய அளவிற்கு குடிநீர் தட்டுப்பாட்டில் ஒவ்வொரு கிராமங்களும் ஒரு குடங்களை தூக்கி கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் சென்று குடிதண்ணீர் வாங்கி வர வேண்டிய சூழ்நிலை, வெளியிலிருந்து வரக்கூடிய வண்டிகளில் கொண்டு வந்து குடிதண்ணீரை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. நிரந்தர ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் இந்த மாவட்ட கடலோர பகுதிகளுக்காக உருவாக்கப்படணும் அப்படின்னுள்ள ஒரு கோரிக்கை வச்சோம். ஆசிய வளர்ச்சி வங்கியும் சுனாமி அவசரகால நிதியிலிருந்தும் ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டமும் 10% கூட இந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரங்களை கொடுக்கல. இந்த மக்களை, இந்த சமூகத்தை காப்பாற்றணும்னா இன்னைக்கு அடுத்த கட்டமாக இந்த குடிதண்ணீர் தேவையை நிறைவேற்றுவதன் மூலமாக, குடிதண்ணீரில் இவங்களை தன்னிறைவு பெற வைக்கிறதன் மூலமாக இந்த அரசு அந்த மக்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு தான் நாங்கள் அரசிட்ட கடலோர மக்களுக்கு தனியாக ஒரு குடிதண்ணீர் திட்டத்தை உருவாக்கி கொடுங்கள், கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக அரசினூடாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தொடர்ந்து அது சார்ந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய படைப்புகள், குறிப்பாக கடற்கரையோர மீனவ மக்களினுடைய வாழ்வியல் குறித்த உங்களுடைய படைப்புகளுக்கு பொது சமூகத்தினுடைய அங்கீகாரம், அதற்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள், அரவணைப்புகள், அது பற்றி சொல்லுங்கள் சார். இது நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நெய்தல் சமூகத்தில் என்னுடைய படைப்புகளை எப்படி பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சமவெளி சமூகம் என்னுடைய படைப்புகளை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடுறாங்க. தனுஷ்கோடி ராமசாமி இலக்கிய விருது, நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம், கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய விருதுகள், அது மாதிரி இன்னும் பல்வேறு விருதுகள், தமிழ்நாடு அரசினுடைய இந்த நெஞ்சை நெகிழச் செய்யும் நெய்தல் சிறுகதைகள் என்ற என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு எல்லா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளிலும் எம்ஏக்கு பாடத்திட்டமாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் என்னுடைய புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க.
28 மாணவர்கள் எம்பிலுக்காக என்னுடைய புத்தகங்களை மேற்கோள் காட்டி அவங்க எம்பில் நிறைவு செய்திருக்கிறாங்க. அது மாதிரி 5 பேர் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னுடைய படைப்புகளை. அப்போது சமவெளி சமூகம் இந்த மக்களினுடைய வாழ்வியல், இந்த மக்களினுடைய பேச்சு வழக்கு, மக்களினுடைய பண்பாட்டு கூறுகள், தொழில் பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் ஆய்வு ரீதியாக சமவெளி சமூகத்தினுடைய மக்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் என்னுடைய படைப்புகளுக்கு இந்த கடலோடி சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சமூகம் ஒரு அறிவு சார்ந்த தேடலின் ஊடாக சமூகத்தினுடைய அனைத்து நிலை அனைத்து தரப்பு மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்கள் ஆவணமயப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள், அதற்கு நம்மளுடைய சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் அனைத்தும் ஒரு ஆவணமயப்படுத்தப்பட்டது. அது இலக்கிய தளத்திலும் பதிவு செய்யப்பட்டு எதிர்கால தலைமுறைக்கு தன்னுடைய சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கான ஒரு பெரும் வழிகாட்டுதல்களாக அவை அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தொடர்ந்து கடற்கரையோர மக்களினுடைய வாழ்வியலை படைப்புகளாக, கவிதைகளாக, சிறுகதைகளாக, கட்டுரைகளாக, நாவல்களாக படைத்து வரும் உங்களுக்கு எமது தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பொறுமையோடும் நிதானமோடும் பங்கேற்று கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. நன்றி. பொதிகை தொலைக்காட்சி மூலமாக இன்னும் ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன். இது ஒரு கடலோடி சமூகம் வலுவானதாக இருந்தால் தான் இந்த தேசம் வலுப்படும் அப்படின்னு உள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் கொண்டிருக்கிறேன். இந்த கடலோடி சமூகம் எல்லா விஷயங்களுக்கும் இந்த நாட்டினுடைய அரணாக, எல்லை பாதுகாவலனாக, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில் தன்னை முன்னிறுத்தக்கூடியவனாக, ஒரு வெள்ளப்பெருக்கு, புயல் எந்த சூழ்நிலை வந்தாலும் அங்கு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த பகுதியை சமவெளி சமூகத்து மக்களை காப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய வலுப்படுத்தல் அப்படின்னுள்ள முறையில் நான் இந்த பேட்டியை கூட, இந்த நேர்காணலை கூட பார்க்குறேன். இந்த கடலோடி சமூகத்தை வலுப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் சமவெளி சமூகம் செய்யணும். அதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இந்த ஒரு நிகழ்வை நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல எண்ணம் ஈடேற எமது வாழ்த்துக்கள். நன்றி.